பஞ்சத்துக்கு முன்னாடியே செழிப்பு ரெடியா இருக்குது. ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, ரொம்ப வருஷம் பஞ்சம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பஞ்சம் வரப்போகுதுன்றத தேவன் முன்னாடியே அறிந்து அவர் என்ன பண்றாரா, யோசேப்பு சொல்றான், பாரு உங்க எல்லாருக்கும் முன்னாடியே தேவன் என்ன அனுப்பினார் அப்படின்றான். ஆமென். பிரச்சனை வந்த பிறகு சேவியர் வரல, சேவியர் முதல்ல வந்துட்டாரு. நெருப்பு எரிகிறது, தீயணைப்பு படைக்கு போன் பண்ணுங்க, இல்ல தீயணைப்பு படை ரெடியா இருக்கு நெருப்பு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே. அதாங்க கடவுளுடைய ஏற்பாடு. வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அணை கட்டல சார், அணை முன்னாடியே கட்டியாச்சு, அணை முன்னாடியே கட்டியாச்சு. ஆமென் ஆமென். பதில் முன்னாடியே ரெடியா இருக்குதுன்ற நான் உங்களுக்கு. ஆமென். எல்லாம் ரெடியா இருக்குது. இப்ப யோசேப்பு சொல்றான், உங்களுக்கு முன்னே சொல்றான் பாருங்க, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணியம் செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அவர் அனுப்பினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முன்னே அவர் என்னை அனுப்பினார். ஆமென். Now do not be distressed or angry with yourself because you sold me here, for God sent me ahead of you to save life and preserve our family. Amen. எல்லாம் சொல்லுங்க, முன்னாடியே முன்னாடியே அனுப்பிட்டாரு. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? வரப்போற பஞ்சத்துக்கு முன்னாடியே செழிப்பு ரெடியா இருக்குது. ஆமென். பிரச்சனைக்கு முன்னாடியே பதில் ரெடியா இருக்குது. நீங்க இந்த பிரச்சனை புதுசா இருக்க இல்ல, பிரச்சனைக்கு முன்னாடியே பதில் அவர் வச்சிருக்கிறார். ஆமென். யோசேப்பை முன்னாடியே அனுப்பிட்டார் சார். நம்ம வேற மாதிரி படிச்சுட்டு இருக்கிறோம். ஓ பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் பைபிள் சொல்லுகிறது, ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே. சில பேருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும் நான் இப்ப சொல்றது. அதான் தேவன் முன்னாடின்றது உங்களுக்கு தெரியணும். அதனால தேவன் முன்னாடின்னு தெரியாதனால தான் நீங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய ஆக்டை நான் உங்களுக்கு சொல்றேன். பைபிள் சொல்லுகிறது, ஆதாம் முதல் பாவம் செய்தான் அப்படின்னு பைபிள் சொல்லல. பைபிள் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. எத்தனை பேருக்கு இந்த ரெவலேஷன் வருதுன்னு தெரியல. ஆமென் ஆமென் ஆமென். நம்ம எப்படி பைபிள் படிக்கிறோம்? ஐயோ அதாமே நீ தப்பிச்சுவேன்னு செய்வ தெரியாத, ஐயோ இயேசுவை வேற அனுப்பணுமா அப்படின்னு ஆண்டவர் ஏதோ பின்னாடி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தார், மண்டையை சொரிஞ்சிட்டு இருந்தாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். What's the Bible says? வேதவசனம் சொல்லுகிறது, யோசேப்பை முன்னாடியே அனுப்பிட்டாராம். அப்படின்னா என்ன? இயேசுவை முன்னாடியே அனுப்பிட்டாரு. இயேசுவை முன்னாடியே ரெடி பண்ணிட்டார். இன்னும் சொல்லணும்னா வியாதின்னு ஒண்ணு வரல, ஆனா மருந்து ரெடி. ஆமென்.